ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அத்தனைக்கும் ஆசைப்படுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். ஆசைப்படுறது எல்லாத்தையும் காசு இருந்தா அடையலாம், நம்மகிட்ட தான் எதுவுமே கிடையாதே அப்படின்னு புலம்புறதான ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு கூட்டம் இது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நிக்குது. சின்ன வயசுல நம்ம கேட்டதான அந்த நரி கதை மாதிரி. அந்த கதையில அந்த நரி திராட்சை பழத்தை எட்டி பறிச்சிடலான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்கும். ஆனா கடைசியில அதுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்கிறது இல்லை, அதனால நான் இப்போ ஆசைப்படுறதையே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம். இந்த கூட்டத்துல தான் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்றது உண்மை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 15வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல இப்படி சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார். முதல்ல நாம ஆசைக்கும் விருப்பத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆசை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில அல்லது நம்ம சிந்தனையில அவ்வப்போது வந்து போகிறதான ஒண்ணு. ஆனா விருப்பம் அப்படின்றது நாம் அதை அடைகிற வரைக்கும் நம்முடைய இருதயத்துல எப்பவுமே குடிகொண்டு இருக்கக்கூடியதான ஒன்று. ஆண்டவர் இந்த விருப்பத்தை பத்தி தான் பேசுறார். இந்த மாதிரியான விருப்பங்க உங்க வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடும். உங்களுடைய சுகத்திற்காகவோ அல்லது உங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காகவோ உங்க குடும்ப சமாதானத்துக்காகவோ வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை முன்னேற்றத்தை அடையணும் என்பதற்காகவோ இல்லைன்னா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவோ நீங்க விருப்பப்பட்டிருக்கலாம். நீங்க எப்போ பேசினாலும் நினைச்சாலும் ஜெபித்தாலும் இந்த நினைவுகள் உங்களை அலமோதிட்டு இருக்கக்கூடியதான ஒரு அனுபவமா இருக்குன்னா, இதையே நினைச்சு நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு விஷயமா இருக்குன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. இந்த வேத பகுதியில கானானிய பெண்மணி ஒருத்தி தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக ஆண்டவர் இயேசுவினிடத்துல விண்ணப்பம் செய்கிறார். அதற்காக அவள் தன்னுடைய இனம், மொழி, நாடு இதெல்லாம் கடந்து வர வேண்டி இருந்துச்சு. நீண்ட கால பகை அதை மறந்து ஆண்டவர் இயேசுவினிடத்துல எனக்கு இறங்கும் என்று அவள் விண்ணப்பம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆனா அவள் விண்ணப்பத்திற்கு பதிலா அவளுக்கு பதில் உடனடியா கிடைக்கல. அதுக்கு பதிலா அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் அவள் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் தான் மக விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அதை பொறுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அதைத்தான் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களிடத்துலயும் சொல்றாரு. உங்க உள்ளத்துல உண்மையிலேயே ஒரு பெரிய விருப்பம் இருக்கும் அப்படின்னா நீங்க தடைகளை எல்லாம் தாண்டி வருவீங்க, அவமானங்களை எல்லாம் நீங்க பொறுத்து கொள்வீங்க. அதை பெற்று தீருகிற வரைக்கும் விட்டுடாம நீங்க மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. பிரியமானவர்களே, அப்படி ஒருவேளை தனியாத ஒரு தாகத்தோட ஒரு பெரிய விருப்பத்தோட உங்க காரியத்தை நோக்கி நீங்க முன்னேறிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய விருப்பங்களை கர்த்தர் நீர் அறிகிறீர். அவருடைய ஆள் மனதில் இருக்கக்கூடியதான ஏக்கங்களை கர்த்தர் நீர் காண்கிறீர். ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டாகட்டும். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வையும் நன்மையும் பெற்று உமக்கு சாட்சியா இருப்பார்களாக. கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.